சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அங்க எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மாவே அந்த தம்பியை கூட்டிட்டு வந்துடும். கூட்டு வந்து அந்த அம்மா தம்பிக்கு முன்னாடி அஜித்குமார் வச்சு அடிச்சிருக்காங்க. இதுவும் நடந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. 28th மகேன் நான் வந்து இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கா ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்புறமா அவர் வந்து கோயிலுக்கு பேக் கூட்டு போறாங்க. அங்க போய் அடிக்கிறாங்க. அங்க அடிக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல தேடி பார்த்தா நகை இல்லை. அப்ப போய் சொல்ல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் சதீஸ்வர் அப்படிங்கிற ஒரு நபர் பாத்ரூம்ல இருந்து இந்த விஷயத்தை வீடியோ எடுக்கிறார். திஸ் பிகம்ஸ் a very vital evidence for the court of law. இப்போ இது ஒரு புறம் மக்களே, இங்க அப்சர்வேஷன் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ நிக்கிதா எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறதும், திண்டுக்கல் அரசு கலைக்கல்லூரியில அவங்க பேராசிரியா பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க மட்டும் இல்லாம அவர்கள் மீது ஒரு புகார் கொடுக்கப்படுகின்றது. என்னன்னா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு போய் சொல்லி காசு வாங்கி ஏமாத்திருக்காங்க அப்படின்னும். இன்றைக்கு அமைச்சர் திரு கோவைச்செழியன் அவர் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நிக்கிதா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்திருக்காரு. ஸோ அது ஒரு புறம். இன்னொரு புறம், இந்த வழக்கை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிழக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள், முக்கியமா எஸ்எம்எஸ்ஜி அவர்கள் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு மட்டுமில்லாமல் அடுத்து வரக்கூடிய ஜூலை 8க்குள்ள he wanted to have a detailed report of the case. ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காரு ஜான் சுந்தர்லால் ஜே அவர் தலைமையில. இப்ப அவரு இன்னைக்கு 4வது நாள் முழுக்க போலீஸ் ஃபுல்லா விசாரிக்கிறார்.